Hi friends, welcome to Prema Aakkuparai. இன்றைக்கி நம்ம முட்டை சப்பாத்திங்க. நம்ம நார்மலாக சப்பாத்தி போடுற மாதிரி தாங்க. அதுக்கு மேலே முட்டையை கிளக்கி ஊற்றுனோம்னா அது முட்டை சப்பாத்திங்க. செம்ம டேஸ்டியாக இருக்குதுங்க. வாங்க அதை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. கோதுமை மாவு 1/2 கிலோ எடுத்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சம் சோடாப்பு போட்டு நல்லா பிணைஞ்சு ஒரு 1 hour ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா மாவு சாஃப்டானதுக்கப்புறமா அதை எடுத்து லைட்டாக ஒரு பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு நீல வாக்கில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு சப்பாத்தியும் கரெக்டான ஷேப்பில் உருண்டை கிடைக்கும். ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவை நம்ம பிச்சு பிச்சு எடுக்கிறதுக்கு இப்படி நீல வாக்கில் பண்ணி ஒரு கத்தி எடுத்து நமக்கு எவ்வளோ பெரிய சப்பாத்தி வேணுமோ அந்த அளவுக்கு எல்லாமே ஒரே சைஸாக வெட்டி எடுத்துக்கோங்க. இப்படி செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. வெட்டி எடுத்த மாவையெல்லாம் ரவுண்டாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இதில் கோதுமை மாவு மேலே தூவி 2 பக்கம் துவட்டி எடுத்துட்டு சப்பாத்தி மாதிரி உருட்டிக்கோங்க. இந்த பக்கம் 2 தேய் அந்த பக்கம் 2 தேய் திருப்பி தேய்ச்சிங்க. ட்ரை மாவு போட்டிங்கன்னா நல்லா அழகாக வெளியே வரும். பாருங்க எவ்வளோ அழகாக வருதுன்னு. தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்கிறோம்லங்க சப்பாத்தி மாவு, அதை எடுத்து மேலே போட்டுக்கோங்க. ஒரு நிமிஷத்தில் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எண்ணெய் லைட்டாக விட்டுக்கோங்க. சப்பாத்தியை திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா சப்பாத்தி வெந்துடணும். சப்பாத்தி அங்கே வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம மேலே முட்டை ஊற்றுறதுக்காக ஒரு டம்ளரில் முட்டை எடுத்து உடச்சிக்கலாங்க. முட்டையை உடச்சிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி சப்பாத்தியில் உப்பு இருக்கும். முட்டைக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி தழை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு அதை அடிச்சுக்கோங்க. அடித்து வெந்துட்டுருக்கிற சப்பாத்தி மேலே ஊற்றி ஈவனாக எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் வர மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கு தான் ஃபஸ்ட்டு விட்டுருப்போம். அப்போ தான் முட்டை கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்குங்க. மெதுவாக விட்டு சப்பாத்தி மாதிரி திருப்பிக்கோங்க. இப்படியே எடுத்து விட்டுட்டு திருப்பினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். திருப்பிட்டிங்கன்னா முட்டை சப்பாத்தி ரெடிங்க. அவ்வளோதாங்க. இந்த டீ டைமுக்கு கூட ஸ்நாக்ஸாக ரோல் பண்ணி கூட கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. முட்டை சப்பாத்தி ரெடி. வாங்க சாப்பிடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரேமா ஆக்குப்பரை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.